ஆன்மா நமக்குள்ள தான் இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு ரமணர் சொன்ன குட்டி கதை, கஸ்தூரிமானோட உடம்புல இருந்து ஒரு அபூர்வமான வாசனை வீசும். ஆனா அந்த மானுக்கு அது தன் உடம்புல இருந்து தான் வருதுங்கிறது தெரியவே தெரியாது. அந்த நறுமணத்தை தேடி அது காடு மலை மேடுன்னு எல்லா இடத்துலையும் ஓடி அலைஞ்சு களைச்சு போய் கடைசியில் ஓட முடியாமல் ஒரு இடத்துல உட்காரும்போது அந்த வாசனை தன்னோட தொப்புள்ள இருந்து தான் வருதுங்கிறத கண்டுபிடிக்கும். அதே மாதிரி தான் நாமளும் இன்பத்தை தேடி வெளி உலகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் உண்மை என்னன்னா, இன்பமான ஆன்மா நமக்குள்ளேயே இருக்குங்கிறத அமைதியாக உட்கார்ந்தா மட்டும்தான் உணர முடியும். சுதந்திரமான ஆன்ம நிலையை எப்போ அடைய முடியும்னு பக்தர் கேட்டப்போ ரமணர் சொன்ன குட்டி கதை, பட்டுப்பூச்சி தன் வாயிலிருந்து வர்ற நூலால் தன்னை சுற்றி ரொம்ப அழகான ஒரு கூட்டை கட்டிக்கும். அது வளர்ந்த பின்னாடி தான் கட்டின கூட்டுக்குள்ளே தானே சிறைப்பட்டிருக்கிறத நினச்சி ரொம்பவே தவிக்கும். அதே மாதிரி தான் நாமளும் நம்மளோட ஆசைகள் பந்தங்கள் எண்ணங்களில் ஒரு மாய கூட்டை கட்டி அதுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ரமணர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நூலை நாமளே அறுத்தறிஞ்சிட்டு வெளியே வந்தால் நாம் சுதந்திரமான பட்டாம்பூச்சியாக மாறி ஆன்ம நிலையில் சிறகடிக்கலாம்னு சொல்கிறாரு. வாழ்க்கையோட ஏற்றத்தாழ்வுகள் நம்மளை பாதிக்காம பார்த்துக்கிறது எப்படின்னு கேட்டப்போ ரமணர் சொன்ன குட்டி கதை, மாட்டு வண்டியில சக்கரம் ரொம்ப வேகமா சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதோட விளிம்பில் இருக்க ஒவ்வொன்றும் மேலையும் கீழையும் ஏறி இறங்கும். ஆனால் அந்த சக்கரத்தோட மையத்தில் இருக்க அச்சாணி மட்டும் அசைவில்லாமல் நிலையாக அப்படியே இருக்கும். அது அசைவில்லாமல் இருக்கிறதுனால தான் இங்கே சக்கரம் சுழலவே முடியுது. நம்மளோட வாழ்க்கைங்கிறதும் சுழல்ற சக்கரை மாதிரி தான். அதில் இன்பம் துன்பம் எல்லாம் வந்து தான் போகும். இங்கே நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா அந்த அச்சாணி மாதிரி. அதை நாம் பற்றி பிடிச்சுக்கிட்டா வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள் நம்மளை எப்பவுமே பாதிக்காது. உலக விஷயங்களில் வெற்றியடைய என்ன பண்ணணும்னு கேட்ட கேள்விக்கு ரமணர் சொன்ன குட்டி கதை, சின்ன பையன் தரையில விழுற தன்னோட நிழலை பிடிக்க ஆசைப்பட்டு அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தான். அவன் முன்னால நகர நிழலும் முன்னாலேயே நகர்ந்துச்சு. அவனால் அதை தொடவே முடியல. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அவனோட அப்பா சொன்னாரு, நீ நிழலை துரத்துறதை விட்டுட்டு சூரியனை நோக்கி ஓட ஆரம்பின்னு சொன்னாரு. அவன் சூரியனை நோக்கி நடக்க தொடங்கினதுமே அவன் பிடிக்க நினைச்ச நிழல் அவன் பின்னாடியே வர ஆரம்பிச்சது. இங்கே நாம் உலக விஷயங்களை துரத்துறதை விட்டுட்டு ஆன்மாவை நோக்கி திரும்பினா வெற்றிகள் தானாகவே நம்மளை வந்து சேரும். கடவுளை நாம எங்கெல்லாமோ தேடுறோம், ஆனா எப்படிதான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டதுக்கு ரமணர் சொன்ன குட்டி கதை, 10 பேர் சேர்ந்து ஒரு ஆத்தை கடந்து வந்தாங்க. கரை சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பத்திரமா இருக்காங்களான்னு பார்க்க ஒவ்வொருத்தரும் மற்றவங்களை எண்ணிட்டு தன்னை எண்றதுக்கு மறந்துட்டாங்க. ஐயோ, ஒரு ஆளை காணோமேன்னு அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போது அந்த வழியாக வந்த ஒரு குரு அவங்க ஒவ்வொருத்தரையும் எண்ணிட்டு கடைசியாக எண்ணினவர்கிட்ட நீ தான் அந்த 10வது ஆளுன்னு சொன்னார். அதே மாதிரி தான் கடவுளை நாம் எங்கெல்லாமோ தேடுறோம், ஆனால் தேடுற நாம தான் அந்த ஆன்மாங்கிறதையே மறந்துடுறோம். நண்பர்களே, மனதில் வருவது வரட்டும், போவது போகட்டும், நாம் அகத்தினுள் சொல்லற சும்மா இருப்போம்.